ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே முக்கியமான மேட்ச்சு, டிசைடிங் மேட்ச் மாதிரி தான் திங்க் பண்ணேன் நான். ஏன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா ப்ளே ஆஃப் கண்டிப்பாக வந்து போகணும் அப்படின்னா, இந்த மேட்ச் ஜெயித்தாங்க அப்படின்னா மேலும் வர 2 மேட்ச்சில் ஏதாவது ஒன்று ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தாட் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்பவே முக்கியமான மேட்ச் ப்ளே ஆஃப்க்கு சிஎஸ்கேக்கு அப்படிங்கிறது தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட கேம் வந்து வேறு மாதிரி மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி கூட வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் பேட்டர்ஸ் அவங்களோட எஃபர்ட்டை வேறு லெவலில் போட்டாங்கன்னு தான் சொல்லணும். சூப்பராகவே போட்டாங்க. முக்கியமாக கார்த்திக் சர்மா, டிவால் பிரவிஸ் அண்ட் சிவம் துபே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா சாம்சனும் ருத்ராஜ் கேக்வாடும் முதலே விக்கெட்டை இழக்க உர்வில் பட்டேல் பின்னாடியே அவர் வந்து அவரோட விக்கெட்டையும் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் சர்மா, டிவால் பிரவிஸோட பார்ட்னர்ஷிப் வந்து செம்மையாக பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே அவருமே வந்து நின்று நிதானமாக விளையாண்டு கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா 24 ரன்கள் வந்து அடித்தார். அது வந்து தரமான சம்பவம் தான் சொல்லணும். பழைய சிவம் துபையை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ கார்த்திக் சர்மா, டிவால் பிரவிஸ், சிவம் துபே இவங்க 3 பேரோட கேமே வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லாவே பொறுமையான நிதானம் ஆட்டினாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தாறுமாறான ஷாட்ஸுமே அடித்தாங்க. ஸோ இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 160 இதில் வந்து சிஎஸ்கே வந்து 187 அடித்ததை வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள 2 மேட்ச் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட போதும். இல்லை இந்த 2 மேட்ச்சுமே ஜெயிச்சு இந்த ஒரு மேட்ச்சுமே 3 மேட்ச்சுமே கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ப்ளே ஆஃப்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாறுமாறாக இருந்துச்சு. பட் அது எல்லாமே டர்ன் ஓவர் ஆயிடுச்சு. ஆகாஷ் சிங்கோட பவுலிங்குமே சூப்பராக இருந்துச்சு. அவரோட பவுலிங் வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. எல்எஸ்ஜிக்கு 3 விக்கெட் வந்து முக்கியமான விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தினார் தான் சொல்லணும். பவுலிங்குமே பயங்கரமாக டைட் பண்ணாங்க. மயாங்கும் அவரோட பவுலிங் வந்து செம்ம டைட்டாக இருந்துச்சு. 12 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. தரமான சம்பவங்கள் வந்து பண்ணார். ஸோ சிஎஸ்கே அதில் வந்து லிட்டலாக தடுமாறினாலுமே ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து 160 மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார் ஸ்கோர் 160 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த ஒரு அமைப்பு வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் வந்து இறங்குறாங்க, அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க சிஎஸ்கே. எல்எஸ்ஜி வந்து அவங்களோட அதிரடியான ஒரு அட்டாக்காக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்து அவங்களோட அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆட்டம் சரியான ஆட்டம், அதிரடியான ஆட்டம், பயங்கரமான ஆட்டம் தான் சொல்லணும். மிச்சல் மாஸ் ருத்ரதாண்டவம் ஆடிட்டார். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணிட்டார். 38 பாலில் 90 ரன் அடிச்சிட்டாரு. அவர் நின்றுருந்தாருன்னா கண்டிப்பாக 12, 13 ஓவர் 14 ஓவர்லேயே முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரன் அவுட் ஆகிறாரு. அதுவும் யதார்த்தமான ரன் அவுட்டு, எதிர்பார்க்காத ஒரு ரன் அவுட்டு, தற்செயலாக நடந்த ரன் அவுட்டுன்னு தான் சொல்லுவேன். அதனால தான் அவர் போகிறாரு. இல்லைன்னா செஞ்சுரி அடிச்சு மேட்ச்சை எப்போவே முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பார். அந்த அளவுக்கு வந்து பவுலிங் அட்டாக் வந்து கம்மியாக இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்மளோட ஸ்டார் பவுலரான அன்சுல் கம்போஸ் தான் சொதப்பினார் அப்படிங்கிறது நம்பவே முடியல. இப்போவும் நம்ப முடியல. கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச்சுகள் வந்து அப்படி தான் ஆகும். அதையும் தாண்டி தான் வரணும். ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் பவுலிங் வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்லாட்டில் போட்டு கொடுத்தனால அதிரடியாக அடிச்சிட்டாங்க. நிக்லஸ் பூரனும் பார்த்திங்க அப்படின்னா அன்சுல் கம்போஸோட அவரோட ஓவரில் தான் 4மே 6 அடித்தார். அதனால் 18 ஓவர்களுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. 18 ஓவருக்குள்ளே முடிச்சனால ரன் ரேட் ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதனால் 6th பொசிஷனுக்கு சிஎஸ்கே போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து கன்ஃபார்மாக ரன் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும், 2 மேட்ச்சுமே ஜெயிச்சாகணும். அந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? கடைசி 2 மேட்ச்சுமே கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். இல்லை அப்படின்னா ப்ளே ஆஃப் கனவு மாதிரி தான் போயிடும். ஸோ அடுத்த வருஷம் தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ். 2 மேட்ச்சுமே ஜெயிப்பாங்க நம்பிக்கையோட. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.